சரி, அப்போ வந்து எல்லாருக்குமே தோணும். அப்ப பரமபதம் இதில வந்து அந்த பாம்பு இருந்தா என்ன இருக்குது? அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அது வந்து கேளக்கிய சித்தர் வந்து பிரசன்ட் ஆயிருக்காருன்றதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாரி காட்டுது. அந்த சொம்பு அசையுது. நம்ப எ ஒரு ஹால்ல வந்து ஒருத்தர் நடமாடுற மாரி இருக்குதுன்னு நேத்து சொல்லியிருந்தேன். நான் என்ன சொல்லியிருந்தேன், 7 நாள் பண்ண போறேன். அதில என்னென்ன அனுபவங்கள் இருக்கோ அது மட்டும் நான் சொல்லப் போறேன். 2வது அது சொன்னது வந்து அசோகான்றவரு கலாட்டா சேனல்ல சொன்னது, அது ஒரு திரும்ப 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 நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒருத்தர் வியூவர் வந்து அத பத்தி பேச சொன்னாங்க. அதனால நான் போய் அந்த வீடியோவ பார்த்துட்டு, அப்புறம் நான் பண்ண ஆரம்பிக்கும்போது, எப்பவுமே இதுதான் முதல்ல நேத்து தான் நான் சேனல் ஆரம்பிச்சேன்னு கிடையாது. நேத்து தான் நான் சித்தர பத்தி பேசினேன்னு கிடையாது. எப்பத்துலேருந்தோ பேசிட்டு இருக்கேன் ஒரு 6 வருஷமா. அதில வெவ்வேறு அனுபவங்கள் ஒவ்வொரு சித்தர்கிட்ட வந்த மாரி, இந்த சித்தர்கிட்ட வந்த அனுபவம் அது முதல்ல இது பண்ணும்போது, அ ஒரு அவர் யாருன்னு எனக்கு எப்பவுமே சொல்லுவேன். அது வந்து நானா சொல்றதா இருக்கும். அதனால வந்து இந்த சித்தர்னாவே எனக்கு இப்படி காட்டுது, அப்படி காட்டுதுன்னு சொல்லுவேன். இது இன்னொருத்தர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில நம்ம அத சொல்லக்கூடாதுன்றதுனால நான் சொல்ல மாட்டேன்றேன். அவர் சொல்ற மாரி நானும் ஃபாலோ பண்றேன். பூஜைகள பண்றேன், எல்லாம் பண்றேன். எனக்கு நான் தோணும் சில சமயத்தில இந்த சித்தர் கூட இவர சேர்த்து வணங்குனா இது கரெக்ட்டா இருக்கும்னு எப்பவுமே மற்ற சித்தர்கள் கூட சொல்றது உண்டு. அந்த மாரி தான் நான் சமயபுரம் மாரியம்மாவ சொன்னது கூட, நான் நெனச்ச மாரியே அன்னைக்கு பார்த்து நான் அத சொல்றதுக்கு என் மனசுல நெனைக்கும்போதே ஒருத்தர் அனுப்புறாரு. சமயபுரம் மாரியம்மான்னு சொல்லிட்டு. அதனால அந்த அந்த பிரசன்ஸ் நான் அத சொல்லும்போது 108 முறை நான் சொல்லும்போது, வீட்ல என்னென்ன நடந்தது? ஒரு நாள் 7 ஒயிட் பட்டர்ஃப்ளை, இன்னைக்கு கருப்பு பட்டர்ஃப்ளை. கரெக்ட். இன்னைக்கு வந்து மதியம் ஒரு 11 வாக்குல சிகரெட் ஸ்மெல்லு நான் இங்க உட்காந்துட்டு இருக்க கம்ப்யூட்டர் எதிர்க்க நான் உட்காந்துங்கிட்ட இடத்துல வந்தது. இங்க யாரும் சிகரெட் பிடிக்கிற இது ஹேபிட் கிடையாது. சுருட்டுனாலும் சிகரெட்னாலும் ஒண்ணா எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சுக்கிட்டு தான் மதியம் நான் ஒரு 11 வாக்குல இங்க உட்காந்துருக்கிறப்போ வந்தது. அது ஒண்ணு கணக்கு எடுத்துக்கலாம். 2வது இந்த கோலம் தான் ரொம்ப ரொம்ப சூப்பர். அந்த காலையில அந்த ஒரு எலி ஓடிச்சு பார்த்தேன். ஆனா, அது வந்து கால் வந்து அந்த இடத்துல வச்சிருக்கு. சென்டர் பார்ட்ல. உனக்கு அது வந்து ஓரத்தில வந்து இப்படி வந்து வச்சிருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் டே நான் இந்த இது பார்க்கும்போதே பரமபதம் இந்த சினிமாவ பார்க்க வச்சது. அந்த பரமபதம் சினிமாவுல அ ஒரு இது மாரி இருக்கும். கேம் மாரி. அந்த கேம நீ விளையாடி முடிக்கலன்னா, உனக்கு ஆபத்து. அந்த மாரி வந்து அதில ஒருத்தன் எழுந்து போயிடுவான். அவன் வந்து போயிடுவான். மற்ற 3 பேரும் அந்த கேம ஓடி போய் அந்த இடத்த விட்டுட்டு வந்துருவாங்க. ஒரு பாதாளத்துலேருந்து எடுப்பாங்க. அந்த பரமபதம் போர்டு மாரி இருக்கும். அது உள்ள காயின்ஸ் இருக்கும். அப்போ அந்த போர்ட்லேருந்து எடுத்துட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கே ஓடி போய் முடிக்கலன்னா, மிச்சம் 3 பேரும் இதாயிடுவாங்கன்ற மாரி போவாங்க. அந்த மாரி நெறைய விஷயங்கள் அந்த சினிமா ஃபுல்லா இருக்கும். அந்த சினிமாவிலேயே ஒரு எப்பவுமே எனக்கு வந்து சினிமா மூலமா, டிஜிட்டல் மூலமாவோ, வெளியிலயோ எங்கோ ஆன்சர் பண்ற மாரி தான். முதல் நாள் இந்த பூஜைய நான் பண்ற அன்னைக்கு, அந்த 108 இது சொல்ற அன்னைக்கு ஈவினிங் நைட்டு வந்து இந்த படத்த நான் பார்க்குற மாரி வருது. அது இல்லாமயே வந்து அந்த வைகுண்ட ஏகாதசி, ஸ்ரீரங்கநாதர், பூச நட்சத்திரம் அன்னைக்கு நீங்க எல்லாத்தையும் ஸ்ரீரங்கநாதர், சமயபுரம் மாரியம்மா ஒண்ணா வச்சு கும்பிடுங்கன்னு தொடர்ந்து நானு 6 மாசமா சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த விஷயங்களோட அந்த பரமபத இதோட சம்மந்தம் இருக்குது நெறைய. அது தொடர்ந்து என் சேனல் பார்த்தவங்களுக்கு தெரியும். வருகின்ற வைகுண்ட ஏகாதசியிலிருந்து உன் வாழ்க்கையில் சொர்க்கவாசல் திறக்கும்ன்ற மாரி சொல்லிட்டு, அந்த ஸ்ரீரங்கநாதரும் அந்த இதுவும் கனெக்ட் ஆயினே வருது. மற்றவங்களுக்கு எப்படி அந்த பூஜை ஸ்ரீரங்கநாதர் பூச நட்சத்திரம் அன்னைக்கு ஒண்ணா வச்சு கும்பிடுங்க, குழந்தை வேணும்னா. இதுக்கு இடும்பனையும், முருகனையும் ஒண்ணா வச்சு பூச நட்சத்திரம் அன்னைக்கு 7, 8 பேர் வருவாங்க. அதில ஐயா வைகுண்டருக்குன்னு ஒரு கோலம் போட்டேன். இதில ஹால்ல. அந்த தாமரை கோலம் போட்டப்போ, மற்றதுக்கெல்லாம் ஒருத்தர் தான் போனாங்க. ஆனா, அந்த ஐயா வைகுண்டர் தாமரை கோலம் நான் போட்டப்போ, அ ஒரு 4 பேர், 5 பேர் போனாங்க. ஒருத்தரு எங்களுடைய பில்டிங்லேயே வந்து வாடகை இருக்கிற ஒரு ஐடியில ஒர்க் பண்ற பையன், அ இது போனது. அன்னைக்கு வந்து ஆணி மூலமா ஏதோ ஒரு இது அன்னைக்கு பௌர்ணமி. அந்த சமயத்தில அந்த பௌர்ணமியினுடைய நைட்ல தான் அவன் வந்து சூசைட் பண்ணிட்டுருக்கான். அன்னைக்கு மறுநாள் தான் எங்களுக்கு தெரிய வருது. அன்னைக்கு முன்னாடி நாள் வந்து அந்த தாமரைப்பூ கோலம் நான் போட்டிருந்த சமயத்தில தான் என்னுடைய அங்கிள் வந்து அவரும் திருமலை அவர் பேரு. அவர் என்ன கூப்பிடுறாரு. அங்க போயிட்டு வந்து அந்த சின்ன வயசுல நான் ஒரு 6 மாசம் குழந்தையா இருந்தப்போ ரொம்ப ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு, அப்போ பாட்டி ஏதோ வேண்டிக்கிட்டாங்கன்னு, அத இந்த வயசு வரைக்கும் நிறைவேத்தாம இருக்கிற ஒரு விஷயத்த, இப்ப அந்த பூஜையே 10 வருஷமா நாங்க நிறுத்தி வச்சிருக்கிறோம். இப்ப தான் ஆரம்பிக்க போறோம். அதனால வான்னு கூப்பிடுறாங்க. அப்ப போயிட்டு அந்த அந்த வேப்ப இலைய உடம்புல சுத்திட்டு, அந்த தலையில நெருப்பு சட்டி எடுப்பாங்க பார்த்தீங்களா? அந்த விஷயத்த அந்த தாமரை கோலம் நான் போட்ட சமயத்துல தான் முடிக்கிறேன். அது மட்டும் இல்லாம நெறைய 4, 5 பாசிட்டிவ் விஷயமும் நடக்குது. ஆனா, நான் போறப்பவே ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஒண்ணு பார்க்குறேன். ஒரு எங்கேஜ் இது பண்ணேன். அந்த சமயத்துல தான் வந்து நெறைய ஒரு ஒரு இந்த மாரி கஷ்டமான விஷயங்கள்லாம் ஃபோன்ல வருது. அதெல்லாம் சொல்றேன். தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்க பார்த்துன்னு இருந்தாங்க. அந்த மாரி 4, 5 பேர் போனாங்க அந்த இதில வந்து உங்களுக்கு.
அதில் ரொம்ப வயோதிகமான நல்லா வெல் செட்டில்ட் ஆனவங்களும் போனாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு. இந்த கோலத்தில் இப்போ நான் போட்டு இந்த கோலங்க ஒவ்வொரு கோலத்துலேயுமே அந்த மாதிரி வயோதிகர்கள் அந்த மாதிரி போகிற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த ஐயா வைகுண்ட கோலத்தில் நிறைய கடவுளோட கனெக்ஷனுங்க, சித்தர்களோட கனெக்ஷனுங்க, நிறைய புரிதல்களுங்க, நிறைய அந்த பிரபஞ்ச கனெக்ஷனுங்க எக்கச்சக்கமாக வந்ததுன்னு அதை நான் எப்பவுமே 1 வாரம் 10 நாள் வச்சுட்டு இருக்குது 25 நாள் வச்சுட்டு இருந்தேன். அந்த தாமரை கோலத்தை கலைக்கவே முடியாத மாதிரி வச்சுருந்தேன். ஏன்னா ஐயா வைகுண்டர் வந்து உங்களுக்கு பூமியில் வந்து எப்படி கல்கி மாறி இந்த களி வந்து அதை அழிஞ்சு அதில் வந்து துவாரகாவில் வந்து அவர் வந்து மறுபடியும் பிறப்பெடுத்து அந்த விஷ்ணு ரூப வரம்பொருளாகவே அவர் வந்து வரப்போகிறாரு. ஐயா வைகுண்டரும் வந்து அந்த திருச்செந்தூர் கடல்லேருந்து எழுந்து அங்கேருந்து வந்து எல்லாரையும் சமமாக பாவிக்கணும் அந்த மாதிரி வந்து அவர் வந்திருக்காருன்றதுக்கு தான் அவருடைய இதுவாக தான் அந்த இதுவை போட்டேன், அந்த தாமரையை போட்டேன். அந்த சமயத்தில் ஒரு இது நடந்தது. இப்போ நான் போட்டிருக்கிறது எதுக்குன்னா அந்த ஒரு 9 லட்சம் கடன் தீரணும்னு ஹரிணி அவங்க கேட்டதுக்காக மனசில் டக்குன்னு குபேரன் சம்மந்தமே வரல. அந்த சனத்குமாரன்றது ஏற்கனவே ஒரு இடத்துல கோயில் இருக்குதுன்றது தெரிஞ்சிருந்தது எனக்கு. இந்த ஐயா வைகுண்ட கோயிலை தேடும்போது தான் அந்த சனத்குமாரர் கோயில் இருக்குது தமிழ்நாட்டில்ன்றதை பார்க்குறேன். ஹரிணின்றவங்க 9 லட்சம் கடன் தீரணுன்ற போது தான் இந்த சனத்குமாரனுடைய கோயிலை பற்றி போய் பார்க்கலாம், ஏதோ மைண்டில் சனத்குமார்னு வருது, அதை போய் பார்க்கலான்னு பார்க்கும்போது தான் குபேரா அந்த கோயிலுக்கு வந்து போய் அவருக்கு எக்கச்சக்கமான செல்வம் பறி போய் அதை வந்து அப்போ மீண்டு எடுப்பார். அந்த சனத்குமாரர் கோயிலுக்கு போயிட்டு தான் அந்த இடத்துல போர்டு போட்டு வச்சுருக்கோம், குபேரன் வந்து அவர் செல்வங்களை மீட்டு வந்ததுன்னு. அந்த எஸ்புதூர் என்ற கோயிலில் செங்கம்பாக்கமோ ஏதோ ஒன்று இருக்கும், அதனுடைய சுருக்கம் தான் அந்த எஸ்புதூர். அந்த இடத்துல இந்த மாதிரி அந்த கோயில் வந்து அந்த குபேரனுக்கு செல்வம் மீண்டு வந்ததுன்னா அப்போ கரெக்டாக தான் ஹரிணி அவங்க சொல்லும்போதே எப்படி இப்போ எனக்கு வந்து இது சொல்லும்போதே இந்த சித்தர் யாருன்னு தெரியுதுன்ற மாதிரி அந்த மாதிரி அது ஒரு இந்த மாதிரி விஷயம், அதனால தைரியமாக நம்ம சொல்லலாம். அது வந்து ஹரிணி அவங்க கேட்கும்போதே சனத்குமாரன் மைண்டில் தோணுது. உடனே போயிட்டு அது செக் பண்ணி பார்த்தா குபேரன் அங்கே வந்து அவருடைய இழந்த செல்வம் மீண்டுதுன்னு வருது. அப்போ தான் இந்த குபேரனுடைய இது போடலான்னு இது போட்டு ஒரு 4-5 நாள் தான் ஆகுது. இந்த குபேரன் எந்திரம் தான் ஹாலில் போட்டிருக்கேன். இப்போது நான் அதை போட்டுட்டு 1 வாரமாக அந்த பூஜை டெய்லி பண்ணுறேன். 1 ரூபி வச்சுட்டு சனத்குமாரரே போற்றி சௌந்தர்யா தேவியை போற்றி 108 முறை சொல்லும்போது 1 வாரம் பொறுத்து தான் அந்த கேளக்கை சித்தர் விஷயமே வருது. இப்போ அந்த குபேரன் கோலத்து மேலே அந்த எலியினுடைய கால்கள் நல்லா தெரியுது. அது உள்ளே வச்சு கையை வச்சு ஒரு மேலேருந்து ஒரு மனுஷன் வளைஞ்சி விரலில் பண்ண மாதிரி பரமபதம் விளையாட்டில் எப்படி அவர் முதல் நாள் பரமபதம் சினிமாவில் காமிச்ச மாதிரி பரமபதம் விளையாட்டில் எப்படி பாம்பு மேலே நோக்கி போவோமோ அந்த மாதிரி 2 இடத்துல ஒரு மாதிரி உள்ளேருந்து அப்படியே வளைஞ்சி கம்பியில் உள்பக்கம் பாம்பு போயிட்டு இப்படி வந்து போகிற மாதிரி 2 இடத்துல பாம்பு அப்படி போகிற மாதிரி உங்களுக்கு அந்த எலி பண்ணியிருக்கிறத கிட்டேருந்து வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள், அதையும் உங்களுக்கு காட்டுறேன். விடிய காலையில் 4 மணிக்கு நான் எழுந்தப்பவே இந்த வீடியோ எடுத்துகிட்டு போனேன். இது எலி தான் இருக்கும், ஏன்னா இங்கேருந்து எலி தான் ஓடினதை பார்த்தேன். 2வது இந்த எலியோட அந்த கால்கள் அப்படி வச்சுருக்குன்றது தெரியுது. ஆனால் என்ன வந்தாலும் எலியால் இப்படி பறந்து வர முடியாது, இப்படி பூனை மாதிரி இப்படி நிற்க முடியாது. அப்போ இப்படி போனால் இந்த இடம் கலைஞ்சிருக்கணும், இப்படி போயிட்டு போனால் இந்த இடம் கலைஞ்சிருக்கணும், பறந்து போய் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு இருந்தது. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா வைகாசி விசாகம் சமயத்தில் ஒவ்வொரு கோலம் போடும்போதும் ஒரு சூட்சுமமான சில விஷயங்கள் வீட்டில் நடந்ததை பங்குனி மாதத்துலேருந்து சொல்லிட்டு வரேன். அந்த கோலத்தோடு சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் நடந்தது. அது கோலம் கிடையாது, எந்திரம். இந்த கோலம் தான் ஃபஸ்ட்டு இது குபேரன் கோலம் மட்டும்தான், உள்ள எழுத்துக்கள் இல்லை. இது வரைக்கும் நான் போட்டது எல்லாத்துலேயுமே உள்ள எழுத்துக்கள் வர மாதிரி இருக்கும். அதனால தான் அது பூமியில் படக்கூடாதுன்னு நான் கலரில் ஃபில் பண்ணிட்டு அது மேலே போடணுன்ற மாதிரி சொல்வேன். இதில் பங்குனி உத்திரம் சமயத்தில் போட்ட ஓம் சரவண பவன் சுற்றி போட்ட விஷயத்தில் தான் சில விஷயங்கள் கோலத்து மூலமாக எனக்கு பதில் சொன்ன விஷயங்கள் நடந்தது. அப்படி இருக்கும்போது இங்கே பாருங்கள், இன்னும் சொல்லப்போனால் காலையில் நான் உங்களுக்கு காட்டினப்போ இந்த எல்லோ கலரில் இது இல்லை, இப்போ வந்திருக்கு. ஆனால் பகல் சமயத்தில் இப்போ நாங்கள் நடமாட்டம் இருக்குது, இந்த சமயத்தில் எலி கூட இல்லை. சென்ட்ரு பார்ட்டில் அது காலை வைக்குதுன்னா, சென்ட்ரு பார்ட்டில் அதனுடைய கால் தடம் இங்கே தெரியுதுன்னா, அப்போ இப்படி தான் போக முடியுமே தவிர பறந்து ஒரு எலியால் போக முடியாது. இதனால் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அந்த எலி ரூபத்தில் அந்த சித்தரோ இல்லை இப்போ நம்ம வணங்குற சித்தரோ அல்லது வேறு சித்தரோ வரலாம். ஆனால் இவருடைய பூஜையை பண்ண அன்றைக்கி முதல் நாள் தான் என்னை பரமபதம் என்ற சினிமா பார்க்க வைக்கிறாரு. ரீசெண்டாக த்ரிஷா நட்ச படம் வருது, த்ரில்லர் படம், அது கிடையாது. அதுக்கு முன்னாடி யூடியூப்பில் அது ஷார்ட் ஃபிலிம் மாதிரி போட்டாங்களா இல்லை சினிமாவாக எடுத்தாங்களா தெரியல, பரமபதம்ன்றது. அதனுடைய உள்ள வர அந்த பரமபதம் விளையாட்டினுடைய போர்டு தான் நான் இப்போ ஒரு தொடர்ந்து 3 தம்ப்நெயிலாக வச்சுட்டுருக்கேன். அந்த சினிமாவில் அந்த பரமபதம் விளையாட்டு போய் விளையாடுவாங்க. அந்த விளையாட்டை கம்ப்ளீட் பண்ணாமல் போகக்கூடாது. அந்த மாதிரி போகும்போது ஒருத்தர் நடுவில் எழுந்து போயிடுவார்.
அவருக்கு வந்து ஒரு ஆபத்து வரும். அந்த மாதிரிலாம் அந்த சினிமாவில் காட்டும். அந்த சினிமாவில் 2 விஷயங்கள் எனக்கு விடை சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அன்றைக்கி பட்டர்ஃப்ளை வரல ஃபஸ்ட்டு டே. அந்த சினிமா தான் நிறையவே எனக்கு அந்த மாதிரி சினிமா மூலமாக வீடியோக்கள் மூலமாக பதில் சொல்லுவோன்னு சொல்லியிருந்தேன். இப்போது எனக்கு ஒன்று தோணுது, இந்த பரமபதம் விளையாட்டு தானே, நான் பரமபதம் தானே அதை பார்த்தேன். பரமபதம் விளையாட்டுனாவே பாம்பு தானே, உங்களுக்கு கட்டமாக போர்டு மாதிரி இருக்கும், அதில் பாம்பு இருக்கும். பாம்பு அதுக்கு அந்த படத்திலே ஒன்று விஷயம் சொல்லியிருக்கு. அந்த வைகுண்ட ஏகாதசின்றதும் சரி, பரமபத வாசல் திறக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. அதில் பரமபதம் வச்சு விளையாடுறதுன்றதே அந்த நைட்டெல்லாம் மூச்சிருக்கிறதுக்கு அது விளையாடுவாங்க. ரெண்டாவது அந்த பாம்புன்றதே அந்த ஸ்ரீரங்கநாதர் விஷ்ணுவோடு சம்மந்தப்பட்டது அப்படின்ற விஷயத்தையும் வந்து அந்த சினிமாவிலே சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது நமக்கும் தெரியும், அந்த மாதிரி வாசல் திறந்தது, சொர்க்க வாசல் திறந்தது தான் சொல்லுவாங்க. அதை இப்போது இந்த கோலத்து மூலமாக வெளியே நான் வரும்போது எனக்கு இந்த அதுக்கு முன்னாடியே ஒரு கோலத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தது, அதையும் நான் காட்டுறேன். இந்த பரமபதம் விளையாட்டில் எப்படி வர மாதிரி. ஆனால் இது ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த எலி வந்து சென்டரில் வெளியில் இருந்துகிட்டே எப்படி அது கால் பதியத்தை இங்கே விற்குதுன்றது ஒன்று. இந்த டிசைனு கூட அது எப்படி வந்து சைடில் சுற்றி கலைக்காமையே சென்டர் பார்ட்டில் போடுதுன்றது ஒரு விஷயம் இருக்குது. எலி தான் போச்சு பார்த்தேன், ஆனால் இப்படி பண்ண சாத்தியம் இல்லைன்றது தான் விஷயம். அதில் இந்த இடத்துல வால் தெரிஞ்சு இது ஒரு இது மாதிரி நினச்சிங்க, 3D மாதிரி உள்பக்கம் நம்ம கை விட்டால் இந்த மாதிரி ஒரு ஜன்னல் மாதிரி இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வால் இருந்து இந்த வெளியில் இப்படி வந்து மறுபடியும் இப்படி உள்ளே போய் இப்படி வந்து மறுபடியும் இங்கேருந்து இதே பாம்போ அல்லது இன்னொரு பாம்போ இப்படி மேலே வந்து இப்படி அது போயிட்டு அந்த தலை மாதிரி வந்து இப்படி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இப்படி நம்ம போட்டிருக்கிற இந்த கோலத்தில் அந்த பாம்பு வந்து இப்படி உள்பக்கம் போய் இப்படி வெளிப்பக்கம் வந்து இப்படி வந்து மறுபடியும் உள்ளே போயிட்டு இப்படியே தொடருதா, இல்லை 2 பாம்புகளா? பரமபதம் விளையாட்டில் அப்படி தானே இருக்கும். அந்த மாதிரி மறுபடியும் என்ன ஆகுதுன்னா இப்படி போயிட்டு இப்படி போயிடுது. இப்படி வந்து இந்த இடத்துல பாம்பு தலை மாதிரி இப்படி நீட்டி நிற்குது, இப்படி நிற்குது. இப்படி பாம்பு தலை மாதிரி இப்படி வந்து இப்படி போயிட்டு இப்படி நீட்டி நிற்குது. இது ஒரே பாம்பா இல்லை பரமபதம் விளையாட்டில் வேறு பாம்பு இருக்கும்? அந்த மாதிரி இது ஒன்று மேலே ஏற்றி விட்டுரும், ஏணி வந்து கீழே இறக்கி விட்டுரும். இதில் ஏணியெல்லாம் இல்லை. ஆனால் அந்த கேளகேசத்தை நான் கும்பிடும்போது அந்த பரமபதம்ன்ற சினிமாவை பார்க்க வச்சுது. இப்போ காலையில் போகும்போது இந்த எலி தான் போச்சு. இன்றைக்கி நேற்று வந்து ஹாலில் ஒருத்தர் நடமான மாதிரி தெரிஞ்சுது. இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா, இது வந்து எலிதாண்டு தெரியுது, இது கண்டிப்பாக பூனை கிடையாது. பூனையினுடைய கால் இன்னும் கூட பெருசாக அப்படி இருக்கும். அதனுடைய இந்த டாட்ஸு இந்த சென்ட்ரு பார்ட்டில் எப்படி அழுக்காக வந்து ஹெலிகாப்டர் மாதிரி இறங்கி பண்ண முடியுன்றது ஒரு விஷயம். இது மூலமாக எப்படி அந்த வைகாசி விசாகத்தில் எனக்கு அந்த வரணும்ன்ற ஆன்சர் சொல்லிச்சோ, ஒவ்வொரு முறையும் நான் பங்குனி மாதத்துல இது வந்து கேளகேசத்திற்காக மட்டும் வருவீங்க நீங்கள் வீடியோவில். ஆனால் பங்குனி மாதத்துலேருந்து தொடர்ந்து நான் அந்த மாதிரி வீட்டில் நடுவாலில் அந்த எந்திரம் போட்டு, அந்த எந்திரம் வீட்டில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நடந்தது. அதெல்லாம் நிறைய வீடியோவிலையும் காமிச்சு அன்னன்னைக்கு நடக்கிற நிகழ்ச்சிகள் சொல்லியிருக்கேன். அவ்வளோ சக்தி வாய்ந்ததாக அது ஒரு இதுவாக இருக்குது. அதனால தான் மாந்திரீகம் இருந்தாலும் பெரிய யாக பூஜைகளில் இந்த மாதிரி யந்திரங்கள் வச்சு பண்ணுறது முக்கியமாக இருக்குதுன்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி இப்போ ஆன்சர் ஏதோ ஒன்று சொல்லுது. ஆனால் இது பரமபதம் விளையாட்டு மாதிரி 2 பாம்போ அல்லது 1 பாம்போ இது உள்ளே போயிட்டு குண்டலினி சக்தினாலும் உங்களுக்கு யோக சக்தினாலும் அது தானே வெடிய பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்காங்கன்றது ஒன்று. இப்படி வந்து உள்ளே வந்து இப்படி வந்து அப்படியே அந்த பாம்பு தலை மாதிரி அப்படி போயிருக்குது. அது இப்படி பண்ணியிருக்கு, அப்படி போயிருக்கு. நம்மளுக்கு இப்படி பார்க்குறதுக்கு அந்த பரமபதம் விளையாட்டில் வர மாதிரி இருக்குது. அந்த பரமபதம்ன்ற சினிமாவும் ஃபஸ்ட்டு டே பார்க்க வச்சுருக்குது. இதெல்லாம் ஒரு விஷயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்களும் அப்படின்றதுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நான் நல்லா இப்படி பண்ணலாம். இப்போ எலி தான் ஓடிச்சு. பூனைக்கு முதல்ல இவ்வளோ குட்டியாக இருக்காது, இன்னும் பெருசாக இருக்கும். பூனை இப்படி வச்சு இப்படி கால் வச்சுதானா அது க்ளீனாக தெரியுது. பங்குனி உத்திரத்துலேருந்து இது ஒரு எந்திரம். ஆனால் அது வந்து கோலமாக நீங்கள் பார்க்காதீங்க. அது வீட்டினுடைய சென்ட்ரு பார்ட்டில் போடுங்க. குழந்தைங்க யாருன்னா நடமாடுறது மாதிரி இருந்தால் நீங்கள் வீட்டினுடைய இதில் போட்டுருங்க. இது வந்து புதுசாக அந்த கேளகேசத்திரன்ற இவங்களுக்கு வரவங்களுக்காக நான் சொல்கிறேன். தொடர்ந்து பங்குனி மாதத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த எந்திரங்கள் சில விஷயங்களை செய்யுது. இது எப்படி கேளகேசத்தர் விஷயத்தில் ஒரு பயமுறுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் இருந்ததோ, அந்த மாதிரி தான் இந்த எந்திர விஷயத்துலேயும் ஒரு பயமுறுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. ஆனாலும் நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் பிரபஞ்சமாக எனக்கு வந்து உணர்த்துறதுக்கு ரொம்ப சக்தி கிடைச்ச ஒரு விஷயமா இது இருந்தது. அதில் என்ன பண்ணேன்னா, பங்குனி உத்திரத்துலேருந்து நான் போட்டுன்னு வந்தப்போ வைகாசி விசாகம் அன்னைக்கு ஒரு கோலமும் 2 வாரம் வச்சுக்குவேன், இல்லைனா அதுக்கு அடுத்தது வச்சுக்குவேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி சொல்லும்போது இந்த வைகாசி விசாகம் கோலம் போட்டப்போ தான் ரொம்ப பாசிட்டிவ் விஷயங்கள் ரொம்ப நடந்தது. அதுக்கு முன்னாடி பங்குனி உத்திரம் போட்டப்போ அது கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. இதில் என்ன ஆச்சுன்னா, நான் இது ஃபஸ்ட்டு நாள் போட்ட அன்றைக்கே
நான் பெயர்கள் ரொம்ப கணக்கு எடுத்துக்குவேன். பெயர்கள் வந்து உறவுகளாக இருக்கட்டும், அல்லது வீட்டில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், அல்லது தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், அந்த பெயர்களில் ஒளிஞ்சிருக்கிற கடவுள்களோ அல்லது இதுவோ இருக்கும். அந்த மாதிரி வந்து அதில் நான் தொடர்ந்து வியூவர் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். என்னுடைய அங்கிள் ஒருத்தர் விஸ்வநாதன் பேர். அவர் மூலமாக எதனா ஒரு விஷயம் வந்ததுன்னா கரெக்டாக முக்கியமான ஏதாவது சமயம் மட்டும் ஒரு ஃபோன் கால் வரும். அவர் சொல்கிற மாதிரி வரும். அது அவர் வந்து காசி விஸ்வநாதன் அப்படின்னு நினைப்பேன். அதுலேயே இன்னொரு அங்கிள் இருக்கார், அவங்க திருமலைன்னு இருக்குது. அது கரெக்டாக புரட்டாசி மாதத்தில் திருமலைன்னு அந்த பொன்னியின் செல்வனில் வருது. அன்றைக்கி தான் அந்த திருமலைன்றவர்கிட்டயே எங்கள் அம்மா போயிட்டு ஏதோ ஒரு விஷயம் பேசுறதுக்கு அந்த ஊர் போகிறாங்க. அந்த மாதிரி நான் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கடவுள் சம்பந்தம், அந்த பெயர்கள், அந்த லிங்க் கரெக்டாக இருக்கும். இதோடு இல்லாமல் வியூவர்ஸ்க்கு நிறைய அவங்க வீட்டில் இந்த பெயர்களை கேட்குறது, அந்த பெயர்கள் சம்மந்தமாக சில விஷயம் இருக்குது. அவங்க எதனா 4 பேருக்கு வெத்தலை பாக்கு வச்சு கொடுத்தாங்கன்னா அவங்க பேர்களை கேட்குறது, இதெல்லாம் என்னோட தொடர்ந்து பார்த்துருக்கோம் பண்ணுறங்க ஒரு விஷயமா இருக்குது. அதில் என்ன ஆச்சுன்னா வைகாசி, ஏன்னா இன்றைக்கி நான் சொல்கிற அந்த கேளக்கியர் சித்தர் விஷயத்துலேயும் அந்த கோலம் கனெக்ட் ஆகுது. இன்றைக்கி இப்போ வந்து நான் குபேரனுடைய கோலம் போட்டு வச்சுருக்கேன். தொடர்ந்து வந்து பங்குனி மாதத்துலேருந்து 20 நாள், 10 நாள், 25 நாளுன்னு வச்சுட்டு வந்தேன். அதெல்லாம் எந்திரங்கள். ஆனால் அது வந்து உள்ளே வந்து அது எழுத்துக்கள் இருக்குது. இதில் தான் ஓம் சரவணபவ. இப்போ சிலதெல்லாம் நான் வந்து குரு கோலம் அதெல்லாம் போட்டேன். அதுக்குள்ளெல்லாம் அந்த ஐம் க்ளீம் அந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் வந்திருக்கும். அந்த வார்த்தைகள் தரையில் படக்கூடாதுன்றதுக்காக உங்கள் வீட்டில் கலர் இருந்தாலும் இல்லைன்னா வாங்கிக்கோங்க, அது ஃபில் பண்ணி வச்சுட்டு அது மேலே அந்த எந்திர எழுத்துக்கள் போடணுன்னா. இதில் இந்த ஓம் சரவணபவ தான் நம்மளுக்கு அந்த மாதிரி ஐம் க்ளீம் மாதிரி இல்லாத ஓம் சரவணபவன்ற வார்த்தை. ஆனால் கலர் போட்டுருந்தேன். வைகாசி விசாகம் முன்னாலே அந்த திருச்செந்தூர் முருகனுக்கு 6 மீன் பொம்மைகளை விடுவாங்க. ஏன் விடுவாங்கன்றதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். அப்போது அந்த மாதிரி அந்த முனிவருடைய பசங்க போயிட்டு அந்த திருச்செந்தூர் கடலில் வந்து ஒரு தம்சம் பண்ணுங்க, அப்போ வந்து அந்த அதுங்களுக்கு வந்து இது பண்ணுறதுக்கு அவர் இதுவாக போயிடணும்னு சொல்லியிருப்பார். எல்லாமே வந்து மீனாக போயிடணும்னு சொல்லுவார் அவர். அந்த பசங்க சொன்னால் அடங்கலைன்னு சொல்லிட்டு அவர் பசங்களாக இருந்தால் கூட மீனாக போயிடணுன்னுவார். அதுக்கப்புறம் சிவன் வந்து அவங்களுக்கு இது பண்ணி அவருங்க ஒரு முனிவர்கள் மாதிரி 6 பேரும் வந்து அங்கே தவம் செய்யறதுக்கு பண்ணுவாங்க. அப்போ அதனால் அது இதுவாக என்ன பண்ணுறாங்க, திருச்செந்தூரில் இந்த வைகாசி விசாகம் சமயத்துலலாம் 6 மீன் பொம்மைகளை தண்ணி தொட்டியில் விட்டு அது ஒரு இது இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி ஓம் சரவண பவ போட்டுட்டு இந்த மாதிரி மீன் இதெல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அப்போ அந்த மீன் பொம்மைகள் மீன் இதுங்கெல்லாம் போட்டு இந்த சமயத்தில் முதல் நாளே ரொம்ப வீடெல்லாம் தொடச்சி ரொம்ப பாசிட்டிவாக ஒரு விஷயம் எனக்கு பர்சனலாக ஒரு விஷயமா வந்து ஒரு நல்ல விஷயத்தை நான் நடத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன். அப்போ வந்து விஸ்வநாதன் என்றவர் ஃபோன் பண்ணி இதிலேருந்து ஆந்திராவிலேருந்து விஜயவாடாவிலேருந்து வருவாங்க. அவங்க வந்து ரொம்ப ஒரு இதுவான ஹாஸ்பிட்டல் சம்மந்தமான, அதுக்கு ஹாஸ்பிட்டலோட ஒரு நார்மலான விஷயம் இல்லை, இன்னும் கொஞ்சம் ரொம்ப நான் பயப்படக்கூடிய ஒரு விஷயமாக அவங்க வந்து வருவாங்க. அவங்கள வந்து நீ இன்வைட் பண்ணிட்டு நீ கொஞ்சம் அவங்கள உபசரித்து அவங்கள இது பண்ணணும். நான் சொல்லிட்டேன், என்னோடய அக்கா பொண்ணோட வீடு அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டேன்னு சொல்கிறாரு. எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் அவர்கிட்ட எதிர்த்து வேணாம், நான் இதெல்லாம் வீடெல்லாம் துடைச்சிட்டேன், நாளைக்கு வந்து வைகாசி விசாகம், அவங்க எனக்கு அப்படி சொல்லவும் முடியாது அவர்கிட்ட. ஆனால் எனக்கு வந்து 2 விஷயமா இருக்குது. அது ஒரு நம்மளுக்கு வந்து உதவி செய்கிற மாதிரி ஆகுமா, அது ஒரு பரிகாரம் மாதிரி ஆகுமா, எனக்கு இவ்வளோ தூரம் எனக்கு ஒரு நல்ல விஷயத்துக்காக நான் இதெல்லாம் இவ்வளோ தூரம் இது பண்ணியிருக்கேனே. இந்த ஒரு கோலம் தாண்டி நிறைய பண்ணேன். ரொம்ப வீடு ஃபுல்லாகவே வந்து நிறைய அந்த பூஜை சம்மந்தமான விஷயங்கள் பண்ணியிருந்தேன். அப்போ இந்த கோலத்தை பார்த்துக்கிட்டே பயந்துக்கிட்டே கேட்குறேன். அப்போ நான் பயந்துக்கிட்டே என்னதான் இவர் ஃபஸ்ட்டு டேவே போட்ட உடனே இவர் நாளைக்கு காலையிலே வருவாங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, இதை போட்டுட்டு நான் மறுநாள் காலையில் அவங்க வரப்போகிறாங்க. அந்த சமயம் ஃபோன் பண்ணி கூட நான் வெளியில் போகிறேன் எதனா சொல்லிடலாமான்னு நினைக்கிறேன். நைட்டு போட்ட கோலத்தில் மறுநாள் காலையில் எலி வந்து கரெக்டாக எலி வந்து அப்பவும் நான் உங்களுக்கு வீடியோ போட்டால் காமிச்சேன், பார்த்தாங்க எல்லாருமே. அதாவது உள்ளே கைவிட்டு ஒரு எலியோ பூனையோ பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி என்ன ஆச்சுன்னா, இந்த வாவாண்ட, இந்த ராவாண்ட, இந்த ந, இந்த இம் வரணம் என்ற இடத்துல மட்டும் ஒரு சின்னதாக அப்படி டாட்டாக பண்ணிவிட்டு நான் இப்படி படிச்சிடணும், வேற நான் எம்னு படிக்கணும். அதில் எனக்கு ஆன்சர் அவங்க வர வைக்கணும் நீ அப்படின்ற மாதிரி. அப்போ அது வந்து அவங்க வந்தாங்க. அவங்க எல்லார் பேருமே வந்து நான் சில பேர்கள் நான் வச்சுட்டுருப்பேன், இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் சம்மந்தப்பட்ட பேர், அதே மாதிரி எல்லா பேருமே இருந்தது. அதில் சொல்லும்போது ஆச்சரியமாக கோலத்து மூலமாக அந்த வரணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அதிசயமாக இருந்தது. நான் இது வரைக்கும் சரவணபவ ஓம் சரவணபவன் எழுதும்போது அந்த மாதிரி அது உள்ளே இப்படி ஒரு எழுத்து ஒளிஞ்சிருக்குதுன்ற விஷயத்தையே நான் கண்டுபிடிக்கல. அதை பார்த்துக்கிட்டு அவங்கள வர வைக்கலாமா வேணாவா, வர வைக்கலாமா வேணாவான்னும் போது இருந்தது. இது மட்டுமே இல்லை, நான் போட்டுன்னு வந்த இதோடு நான் வந்து இந்த குபேரன் கோலத்தோட மொத்தம் 9வது கோலம் நான் போகிறது. அந்த மாதிரி ஒவ்வொரு கோலம் போடும்போதே சில நிகழ்ச்சிகள் நடந்தது. தொடர்ந்து ஒரு கோலம் போடும்போது அன்றைக்கி மறுநாளோ 3 நாள் பொறுத்தோ
உறவினர்களில் இல்லை ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரே ஒரு முறை மட்டும் ஓங்காரக்குடியில் அரங்கநாதர் வந்து போயிட்டாரு. அவர் வியாழக்கிழமை அடக்கம் பண்ணாங்க. மற்ற ஒவ்வொரு கோலம் போடும்போதும் என்ன ஆச்சுன்னா, ஒரு ரொம்ப வெல் செட்டில்ட் ஆனவங்க, அவங்க பசங்களாம் கூட ஃபாரினில் போய் செட்டில் ஆகியிருப்பாங்க. 75 வயசு 85 வயசு இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தர் போகிறது. நான் போட்டு 3 நாளைக்குள்ளே, அதுக்கப்புறம் வியாழக்கிழமையும் ஏதோ ஒரு ஃபஸ்ட்டு டே நான் போட்ட கோலத்தில் அந்த இதுக்கே போயிட்டு வரேன். இந்த கோலம் தான் பங்குனி உத்திர கோலம்னு நினைக்கிறேன். அது நான் ஃபுல்லாக போயிட்டே அந்த ஊருக்கே போயிட்டு வரேன் அவங்க கூட வந்து. அது வந்து முருகனுடைய பெயர்லேயே வள்ளின்றவங்க போகிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் பேரும் சண்முகம். அந்த மாதிரி வந்து அந்த முருகனோட கனெக்ஷனில் போது அந்த ஊருனுடைய பெயரே வள்ளிகரம். அப்போ போகிற வழியெல்லாம் வேறு எனக்கு அந்த சில கடவுள் சித்தர்களுடைய இது பண்ணுது. அதெல்லாம் வியூவர்ஸ் பார்க்குறாங்க எல்லாமே, அதெல்லாம் சொல்லிகிட்டே வரேன். அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இன்றைக்கி இந்த கேளக்கிய சித்தரை கும்பிடும்போது இன்றைக்கி ஒன்று பார்த்தேன். அதில் இன்றைக்கி நான் வந்து இப்போ வந்து நான் வந்து சமீபத்தில் இது போட்டிருக்கேன், குபேரன் கோலம் போட்டிருக்கேன். குபேர எந்திரம் அது. ஆனால் இதுக்குள்ளே எழுத்துக்கள் இல்லை. இதில் எப்படி வந்து இன்றைக்கி காலையில் அது கூட நேற்று நைட்டு நான் போய் படுக்கும்போது 11 1 அப்போ கூட கிளியராக இருக்குது அந்த கோலம். நான் போயிட்டு அந்த இதில் போயிட்டு 108 முறை சொல்லிட்டு வரும்போது தான் பார்க்குறேன். நான் எழுந்து வரும்போதே எலி ஓடுச்சு, அதை பார்த்தேன். ஆனால் எலியால் அந்த மாதிரி சென்டர் பார்ட்டில் போயிட்டு பண்ணவே முடியாது. ஆனால் அந்த விஷயத்தோடு சம்மந்தப்பட்ட அந்த பரமபதம்ன்ற முதல் நாள் நான் அவருடைய மந்திரம் சொன்னப்போ அன்றைக்கி நைட்டு பரமபதம்ன்ற சினிமாவில் ஒரு 2 ஆன்சர் கொடுத்துருந்தாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த மாதிரியே இந்த கோலத்தில் ஒன்று இருக்குதுன்றதை காட்டுறதுக்கு தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் போடுறேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, வியாழக்கிழமை வரைக்கும் 7 நாள் வருது. அது வரைக்கும் எனக்கு என்னென்னா அன்னன்னைக்கு உணர்வுகள் என்ன வருது, என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிவிடுவேன்னு சொன்னேன். அந்த காலையில் போனவுடனே மாடிக்கு போனவுடனே ஒரு ராணி பட்டர்ஃப்ளை, கனகம்பட்டியை கும்பிடும்போதெல்லாம் ராணி பட்டர்ஃப்ளை முக்கிய நல்ல விஷயம் நடக்கும்போது அதுக்கு முன்னாடி நாள் ராணி பட்டர்ஃப்ளை வரும். அது கருப்பு கலரில் நல்லா 2 ஹார்ன் மாதிரி 2 தூக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி பின்னாடி அழகாக ஒரு இடத்துல 2 இடத்துல மட்டும் ரெட் கலரில் ஒரு ஒயிட் கலர்லாம் டிசைன் பண்ண மாதிரி இருக்கும். ராணி பட்டர்ஃப்ளைன்னா அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. அது அந்த இதில் வந்து வந்தது மாடியில். ஆனால் இத்தனை நாள் தொடர்ந்து ஒயிட் பட்டர்ஃப்ளையே வந்தது. இந்த முறை தான் பிளாக்கில், ஆனால் அது ராணி பட்டர்ஃப்ளை. அது இன்றைக்கி வந்தது. அது ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து இதெல்லாம் பார்க்க போகிறேன், கமெண்ட்ஸ் எல்லாம். ஆனால் வந்து இந்த கமெண்ட்ஸ் சொல்கிற பழக்கம் ரொம்ப நாளாக இல்லை. இப்போ இந்த கேளக்கிய சித்தருக்காக நிறைய பேர் வீட்டில் அதை செஞ்சு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் ரொம்ப பேட் கமெண்ட்ஸ் வரும். எப்பவுமே இந்த மாதிரி ஒரு நல்ல சித்தர்கள் ஒரு பிரபலம் ஆக போகிறாங்கனாலே அதுக்கு வந்து கூடவே ஒரு பேட் கமெண்ட்ஸ் வரும் எப்போவுமே. அந்த மாதிரி வந்து ஒருத்தர் போட்டிருக்காரு. அதை நான் ஃபுல்லாலாம் இது பண்ண போதில்லை. அந்த ஃபஸ்ட் லைன் வார்த்தை மட்டும் கொஞ்சம் கிட்ட காட்டுறேன், பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமா சொன்னதுலேருந்து சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து அருண்கிரின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நானும் எல்லார் மாதிரியும் லீவ் போடாமல் ஒர்க் போகணும், எல்லாருக்கும் நிறைய இது வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்ணுறேன். ஆனால் எதுவுமே எனக்கு மாற மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறார் அவர். திரும்ப திரும்ப அதே மெசேஜை அவர் போட்டிருக்காரு. நல்ல பேர் வாங்கணும் அப்படிலாம் நினைக்கிறேன், அதுக்கு எதனா ஒரு வழி சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னா, என் மனசு வந்து அதே தான், அவங்களே தான் சொல்கிறாங்க, என் மனசு என்னோடய கண்ட்ரோலில் இல்லை. நைட் டைம் வந்து தோணுது நான் வேலைக்கு போகணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், எல்லார் மாதிரியும் நானும் எல்லாம் பண்ணணும், எல்லாமே இருக்குது. ஆனால் காலையில் எழுந்துக்கும் போது அந்த போகவே மனசு இருக்க மாட்டேங்குது, ரொம்ப ஒரு நெகட்டிவாக ஆகிடுது அப்படின்ற மாதிரி திரும்ப 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 அவங்க அந்த மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து சில பேருக்கு ஆகும்போதெல்லாம் அவங்களுக்கு ஒன்று கிரக சூழ்நிலை அப்போ சரியாமல் இருக்கலாம், இல்லைனா நெகட்டிவ் எனர்ஜி வீட்டில் அதிகமாக இருக்கலாம். அப்போது நீங்கள் வந்து வீட்டில் வந்து அவங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருந்தேன். அதாவது கல்லுப்பும் கொஞ்சம் மஞ்சள், ஏன்னா மஞ்சளாக வீடு இது கரை மாதிரி ஆகிடும். அதனால் சிட்டிக்கு மஞ்சளும் நல்லா கல்லுப்பு போட்டு அந்த கல்லுப்பு தண்ணியில் நல்லா கரைஞ்ச பின்னாடி கூட எதனா இந்த மாதிரி வீடு துடைக்கிற இதுகளோ டெட்டாலோ கொடுக்கணும் போட்டு நல்லாவே வீடு வந்து துடைச்சிடுறதோடு இல்லாமல் முக்கியமாக நல்ல கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஒரு 4-5 அந்த கொட்டாங்கச்சிக்குள்ளே போட்டு நிறைய கற்பூரம் போட்டு அந்த குங்கிலியும் வெண்கடுகு இதெல்லாம் கொஞ்சம் போட்டு தூபதீபம் எல்லா ரூம்லேயும் அந்த புகை வர மாதிரி போட்டால் அந்த நெகட்டிவ் எனர்ஜி போச்சு தானவே ஆட்டோமேட்டிக்காக அந்த சுறுசுறுப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அவங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நிறைய ஒரு 2-3 பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு நெகட்டிவ் எனக்கு இது வந்தது, எனக்கு அந்த பட்டர்ஃப்ளை வந்தது, கொஞ்சம் என்னுடைய சின்ன வேண்டுதல் மாதிரி தலைவலி மாதிரி வந்தது, அது சரியாக போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து எனக்கு அது ஒன்றும் நடக்கலை, நான் எல்லாம் தான் பண்ணேன், எனக்கு எதுவுமே காட்சி கொடுக்கல அப்படின்னு ஒரு 2 பேர் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு அகத்தீஸ்வரர் கோயில்னு சொல்லிட்டு ஒன்று சொன்ன பாருங்க, அந்த கோயிலில் போயிட்டு லாஸ்ட்டு புரட்டாசி மாதம் 64 பைரவர் யாகம் நடக்குது. அப்போ எல்லாரும் அந்த பைரவர் யாகத்தில் இருக்கிறாங்க. 64 யாக குண்டங்களில் பண்ணுவாங்க.
அதில் வந்து அதில் நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போது நிறைய வீடியோ போட்டிருந்தப்போ போட்டிருக்கேன். அதில் வந்து ஒருத்தர் பெங்களூர்லேருந்து ஒருத்தர் வந்து அவங்க திருவண்ணாமலை போனப்போ அவங்க உடம்புக்குள்ளே வேறு ஒரு ஆத்மா வந்து போயிட்ட மாதிரி இருந்தது. எனக்கு ஒரு மாதிரி என் பேரே எனக்கு வந்து வேறு மாதிரி இருக்குது, வேறு ஒரு உலகத்தில் போன மாதிரி இருக்குதுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த மாதிரி விஷயங்களில் எப்பவுமே நம்பிக்கை இருக்குதில்ல தான். ஆனாலும் நீ வீடியோ போட்டல அந்த கோயிலுக்கு நான் போனோம், நீ அதுக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன், இன்றைக்கே வந்துட்டுருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை தான் அவரை பார்க்க முடியும்னு சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2018 போடும்போது அந்த அம்மா வந்து அங்கே வந்து அந்த உண்மையிலே ஆமான்னு அவர் அந்த சாமிஜி சொல்லி அதுக்கப்புறம் வந்து அந்த அம்மா உடம்புலேருந்து அந்த இது போனது. நான் எத்தனையோ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போவேன், நான் நினச்சா கோயிலுக்கு போயிடுவேன், நான் இது நானே தனியாக. ஆனால் இந்த கோயிலுக்கு வந்த பின்னாடி தான் அந்த பிரச்சனை எனக்கு வந்து பல வருஷமாக இருந்தது வந்து சொன்னாங்க. திருவண்ணாமலையில் வந்து நிறைய மாந்திரீகங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த இடத்துல போயிட்டு அந்த ஆத்மா வந்து வேறு ஒரு ஆத்மா வந்து எனக்குள்ளே இதான மாதிரி இருந்தது. அவர் உண்மைதான்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அந்த 64 பைரவர் யாகத்தில் கூட நான் எனக்கு வேறு ஒரு ஆத்மாவுக்கு ஒரு பேர் ஒன்று இருந்ததுன்னு சொன்னேன். அப்போ அந்த 64 பைரவர் யாகத்தில் அந்த ஒவ்வொரு பைரவருக்கும் ஒரு யாகினி இருக்கும். அந்த யாகினியினுடைய பேர் அந்த அம்மா உட்கார வச்ச இடத்துலையே அந்த பேர் வந்து கரெக்டாக அந்த போர்டில் அந்த பேர் தான் இருந்தது. அப்போ அவர் கூப்பிட்டு காமிச்சார், பார்த்தியா நீ சொன்னல உனக்குள்ள ஒரு ஆத்மா, அதுக்கு ஒரு பேர் இருந்தது, அந்த பேர் தான் எனக்கு இதாகுது ரொம்பன்னு, அந்த பேர்லேயே அந்த பைரவரோட யாகினி பேர் இருக்குது பாருன்னு கூட கூப்பிட்டு காமிச்சார். அப்படின்லாம் வந்து அந்த ஒவ்வொரு வருஷமும் அவங்களெலாம் நல்லாவே நிறைய பணம் கட்டியே நிறைய யாகங்கள்லாம் அவங்க பண்ணுவாங்க. நான் மட்டும் அந்த இவர்கிட்ட போயிட்டு சிவனுடைய லிங்கம் மாதிரி இருக்கும், இந்த பக்கம் காமாட்சியம்மா இருக்கும், அந்த பக்கம் அகத்தீஸ்வரர் காமாட்சியம்மா கோயில்னு இருக்கும் மேலே. திருத்தணி கிட்ட இருக்குது. அந்த சிவனை பார்த்து ரொம்ப அழுதுட்டு நின்றுட்டு இருக்கிறேன். அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, வருகின்ற ஒரு தம்ப்நெயில் வந்து ஒரு இது நான் போட்டது வீட்டுக்கு அங்கே போகும்போது நிறைய எல்லாம் கிளியர் பண்ணிட்டு போகிறேன், ஃபோட்டோஸ் எல்லாம் எல்லாமே. அந்த ஃபோட்டோ வந்து எனக்கு காட்டுது. அதுக்கு முந்தின வருஷம் வைகுண்ட ஏகாதசிக்கு நான் போட்ட தம்ப்நெயில் மட்டும் அதில் ஸ்டோர் ஆகி அந்த ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் என் கைப்பட்டு ஃபோனை கையில் வச்சுக்கிட்டே சிவனை பார்த்து இது பண்ணும்போது அந்த தம்ப்நெயில் வந்து எனக்கு மேலே அப்பா காட்டுது. வருகின்ற வைகுண்ட ஏகாதசியிலேருந்து வாழ்க்கையில் சொர்க்கவாசல் திறக்கும், ஒரு ஏகாதசி நாளுன்று நிகழும் அப்படின்னு. அதுக்கு அந்த சமயத்துலேருந்தே என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்ரீரங்கநாதர், வைகுண்ட ஏகாதசினாவே உங்களுக்கு அந்த ஸ்ரீரங்கநாதர், அந்த பரமபதம், அந்த பாம்பு, இந்த மாதிரி விஷயங்கள் கனெக்ட் ஆகிட்டே வருது. இப்போ அந்த கேளக்கேசத்தர் கும்பிடும்போது கரெக்டாக அந்த பரமபதன்ற சினிமா ஒன்று பார்க்க வச்சு அதுக்குள்ளே அந்த பரமபதம் இருக்கிற விஷயத்தோடு இல்லாமல் இப்போ அந்த குபேரன் கோலன்றது எல்லாருக்கும், எனக்காக இல்லை, அது எல்லாருக்குமே அந்த கடன் தீக்கிற விஷயத்துக்காக அதை சொல்லி அந்த யந்திரத்தையும் போடுங்கன்னு சொல்லி அது மேலே இன்றைக்கி அந்த பரமபதத்தில் வர மாதிரி அந்த 2 பாம்பு மாதிரி பிணைஞ்சிருக்கிற மாதிரி அந்த எலி வந்து சைட்லலாம் கலைக்காமல் சென்டரில் மட்டும் போய் பண்ணுற மாதிரி அந்த எலியோட கால்கள் கூட உங்களுக்கெல்லாம் கிட்ட அந்த க்ளோஸ்அப்பில் காமிச்சு சைடில் கலைக்காமல் சென்டரில் போகிற மாதிரி அது 2 பாம்புகள் பரமபதத்தில் போகிற மாதிரியே காட்டியிருக்கு. இது எதுக்கு, அதனால் எங்களுக்கு என்ன இருக்குது அப்படி கிடையாது, அந்த கனெக்டிவிட்டி கிடச்சிட்டே இருக்குது இல்லைங்களா. அது உனக்கு வந்தது, அது உனக்கு பரமபதம் அப்படி மீனிங் கிடையாது. உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பரமபத வாசல், ஸ்ரீரங்கநாதர், அந்த மாதிரி சொர்க்கவாசல் திறக்கிறது, அது எல்லாமே உங்களோடும் கனெக்ட் ஆகுது. நீங்களும் அந்த இவரை கேளக்கேசத்தை கும்பிடும்போது உங்களுக்கும் நிறைய வீட்டில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதோ சுற்றி நடக்கிற விஷயங்களை நீங்கள் கவனிக்கும்போது நீங்கள் 108 முறை சன் பண்ணும்போது அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு விதமாக உங்களுக்கு காட்டிக்கிட்டு வரும். அதை நீங்கள் ஒன்று கமெண்ட்டில் போட்டால் போடுங்க. இது மாதிரி கமெண்ட் நான் காட்டும்போது 4 பேர் பார்ப்பாங்க, ஆமாம் இவங்களுக்கு நடந்தது, சில பேருக்கு நடந்ததுன்னுவாங்க, சில பேர் நடக்கலைன்னுவாங்க. அந்த அவர் சொன்ன மாதிரி அசோகான்றவர் சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஒரு சண்டிங் 2 நாள் பண்ணி பார்த்தா நடக்குதான்னு பாருங்கள். லைஃப் கோலுக்கு 7 டேஸ் சொன்னால் கூட போதும். நம்ம சொன்ன மாதிரி நான் நாளைக்கு கூட எனக்கு முடியுது. அதுக்கப்புறம் நான் ரொம்ப இதை பற்றி இது பண்ண மாட்டேன். அது அவருடைய அசோகான்றவர் சொன்னது, அது கலாட்டா சேனலில் சொன்னது, நானும் பண்ணேன், எனக்கு சில அனுபவங்கள் கிடச்சிது, நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அது மாதிரி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.